வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த எஸ்எல் நானும் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது, அங்கே இருக்கிற அந்த பெல் பட்டனை தட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்க. ஏன்னா அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோ பார்க்கலாம். சரிதானே? இன்றைக்கி பதிவுக்கு போகலாமா? ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தான். அவன் ரொம்ப செல்ஃபிஷ். எப்போது தன்னை பற்றியே நினச்சிட்டு இருப்பான், தன்னை பற்றியே பேசுவான். அது மட்டும் இல்லை, மற்றவங்க நன்னா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. மனசில் அவ்வளோ அசூயை. எப்போவும் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருப்பான். இப்படிப்பட்டவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. நாம் ஏன் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடாது, பல புண்ணிய நதிகளில் நீராடக்கூடாது, அப்படின்னா நம்ம புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை வருது. உடனே தன் குருவை பார்க்க போகிறான். குரு பெரிய ஞானி. அந்த குரு கிட்ட சொல்கிறான், அது போல் குருவே, நான் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறேன், பல புண்ணிய நதிகளில் நீராடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா. குரு சொல்கிறாரு, என்னால் இப்போ வர முடியாதுப்பா, ஒன்று பண்ணு, எனக்காக ஒரு உதவி பண்ணு. நான் ஒரு பாகற்காயை தரேன், அந்த பாகற்காயை நீ போகிற இடங்களுக்கெல்லாம் கொண்டு போ. நீ எந்தெல்லாம் நதியில் புண்ணிய நதிகளில் நீராடுறியோ இந்த பாகற்காயும் ஒரு புக்கு மறுபடியும் என்கிட்ட கடைசியாக கொண்டு வா அந்த பாகற்காயை அப்படிங்கிறான். அவனு பாகற்காய் தானே, அதனால என்ன, தாராளமாக கொண்டு போகிறேன். என்னென்னு கொண்டு போகிறான், இவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் பாகற்காயை கொண்டு போகிறான். எந்த புண்ணிய நதியிலலாம் நீராடுறானோ அங்கெல்லாம் அந்த பாகற்காயை ஒரு புக்கிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வரான். கடைசியில் அந்த குரு கிட்ட வந்து சேர்க்குறான். குருவே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாகற்காயை எல்லா புண்ணிய நதியிலையும் முங்க வச்சுட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே குரு சிரிக்கிறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அந்த பாகற்காயை கொடுந்து வாங்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறாரு, சின்ன சின்ன பீஸாக வெட்டுறாரு. வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து, இது பல புண்ணிய நதிகளில் நீராடிட்டு வந்த பாகற்காய், அதனால் இது கசக்காது, திதிக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பணக்காரனும் ரொம்ப ஆர்வமாக வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டானா மூஞ்சி அஷ்டகோணதாக இருது. ஏன்னா அது மறுபடியும் கசக்கிறது. அப்போ சொல்கிறேன், என்ன குருவே திதிக்குன்னு சொன்னீங்க, இப்போ கசக்கிறது என்னொன்னு. அப்போ அந்த குரு சொல்கிறாராம், இதை பாரு, இந்த பாரிக்காய் என்னதான் புண்ணிய நதியிலெல்லாம் நீராடினாலும் அதோட அடிப்படை குணத்தை மாற்றிக்கல, அதனால தான் அது கசந்தது. இதே மாதிரி தான் மனுஷங்க அவங்களுடைய அடிப்படை குணங்களை மாற்றிக்காம, அதாவது அவங்க மனத்தில் இருக்கிற அசூயை, கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் மாற்றிக்காம எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, எந்த புண்ணிய நதியில் நீராடினாலும் சரி, அவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த பணக்காரனுக்கு புரியுது, ஓஹோ, குரு தன்னை தான் சொல்கிறாரு போல் இருக்கு, தன்னை பற்றி தெரிஞ்சு தான் சொல்கிறாரு போல் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாமா அப்படின்னு யோசிக்கிறானா. நேயர்களே, இது நான் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம மனசில் அசூயையை வச்சுட்டு கடவுளை நினச்சா நிச்சயமாக நமக்கு பலன் இருக்காது. எப்போவுமே நாம் மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, எல்லாருமே, உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். அப்போ தான் நமக்கும் நல்லது நடக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அடிப்படையாக நம்ம மனசை நல்லதாக்கிப்போம். இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம மனசை நல்லதாக்கிட்டான்னா எல்லாருமே நல்லதையே நினைப்போம். பாசிட்டிவ் திங்கிங் வரும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்தாலே உலகத்தில் போர் இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது, எல்லாரும் அமைதியாக ஒத்துமையாக வாழ்வோம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் எஸ்எல் நானு. வணக்கம்.